ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லார் வீட்லயும் சின்ன சின்ன சண்டைகள், வார்த்தைகள், புகார்கள், புரியாமைகள் இவை எல்லாமே சாதாரணம் தான். ஆனா, அந்த சாதாரணத்தின் பின்புறம் எவ்வளவு உணர்ச்சிகள் கலந்திருக்கின்றன, எவ்வளவு மௌனமாக விழுங்கப்பட்ட வேதனைகள் இருக்கின்றன, அப்படிங்கிறத சில கதைகளே நமக்கு உணர்த்தும். இன்னைக்கு நான் படிக்க போற கதையோட பெயர் புரிதல். வேலை, வீடு, குழந்தை, பொறுப்பு, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் இது எல்லாத்துலயும் நடுவுல சிக்கிக்கொள்ளும் பானுவினுடைய வாழ்க்கைய பற்றின ஒரு சின்ன கதை. சற்றே வித்தியாசமானது. வாங்களேன் கதைக்கு போவோம். இதோ உங்களுக்காக புரிதல். கல்யாணமான இந்த 4 வருடங்களில் 400 முறை கேட்ட வார்த்தைகள் தான் என்றாலும் கூட, முதல் தடவை போலவே ஒவ்வொரு முறை அந்த வார்த்தைகளை கேட்கும்போதும், மிளகாயை அரைத்து பூசினார் போலத்தான் பானுவுக்கு எரிகிறது. இன்றும் எரிந்தது. 7:30 மணிக்கு அலுவலக பஸ்ஸை பிடிப்பதற்கு முன்னரே காலை சிற்றுண்டி, மதிய சாப்பாடு எல்லாம் தயாராக்கி மேடை மேல் வைத்து விடுவாள். அவளுக்கு மட்டும் எல்லாவற்றையும் டப்பாவில் கட்டி எடுத்துக்கொண்டாக வேண்டும். குணாவுக்கு வீட்டிலிருந்து 10 நிமிடத்தில் சென்று சேர்ந்துவிடும் தூரத்தில் அலுவலகம் என்பதால், சிற்றுண்டியை சாப்பிட்டுவிட்டு கிளம்பி போய், பின் மதிய சாப்பாட்டுக்கும் வீட்டுக்கு வருவான். மகள் வர்ஷினிக்கு தேவையான மதிய சாப்பாடு, நொறுக்கு தீனி, குடி தண்ணீர் என சகலமும் தயாராக மேஜை மேல் இருக்கிறது. குழந்தையை குளிப்பாட்டி தயார் செய்வதை வீட்டோடு தங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கும் சுசீலாம்மா பார்த்து கொள்வார். பள்ளி பஸ் வீட்டு வாசலுக்கு அருகே வரும் என்பதால் அவளை ஏற்றி விடுவதும் மாலையில் அழைத்து வருவதையும் கூட அவரே பொறுப்பாக செய்து விடுவார். ஆனால் இந்த சுசீலாம்மா கிடைப்பதற்கு முன்னால் திருமணமான முதல் 3 வருடங்களில் அவள் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. 3 வருடத்தில் 7 பேர் வேலைக்கு வந்து போயிருக்கின்றனர். வீட்டுக்கு வந்த ஒரே வாரத்தில் தங்கள் இன்றியமையாமையை புரிந்து கொண்ட பின், ஒவ்வொருவரும் பானுவை படுத்திய பாட்டில் வேலை பார்த்தே ஆக வேண்டுமென்ற அவளின் உறுதி கூட ஆட்டம் காண துவங்கியது. அந்த நேரத்தில்தான் தேவதை போல வந்து சேர்ந்தார் சுசீலாம்மா. கணவனை இழந்து மகனால் உதாசீனப்படுத்தப்பட்ட வழக்கமான சோகக்கதை அவருடையது. வேறு போக்கிடமில்லை என்ற சுயநலமான காரணம் ஒரு ஓரத்தில் இருந்தாலும், பாதிக்கப்பட்டு நிற்கையில் ஒதுங்க இடம் கிடைத்தது என்ற நன்றி விசுவாசத்தையும் இன்னமும் சுமக்கும் ஒரு அப்பாவி. அவர் தயவில் பானுவின் பாடு கொஞ்சம் நிம்மதியாகவே தான் போகின்றது கடந்த 1 வருடமாக. காலை 8:30 மணி அலுவலகத்துக்கு குணா 8:15க்கு வீட்டிலிருந்து கிளம்பினால் போதும். ஆனால் வரி வரியாய் பேப்பர் படித்து நிதானமாய் குளித்து சாப்பிட்டு தயாராக எப்படியும் 7:30க்கு அவன் எழுந்தே ஆக வேண்டும். ஆனால் 7:30க்கு பஸ் நிறுத்தத்தில் இருக்க வேண்டிய பானுவோ 7:10க்கேனும் வீட்டை விட்டு இறங்கியாக வேண்டும். அந்நேரத்தில் சுசீலாம்மாவும் வர்ஷினியை கிளப்புவதில் மும்முரமாய் இருப்பார். எனவே அந்த 10 நிமிட தூக்கத்தை துறந்து குணா எழுந்து கதவை சாற்றிக் கொள்ள வேண்டும். இதை தினம் காலையில் செய்ய வேண்டியிருப்பதாலும், காலை மற்றும் மதிய உணவை தானே போட்டுக்கொண்டு சாப்பிடும் துர்பாக்கியம் வாய்த்திருப்பதாலும் தான் குணா அடிக்கடி புலம்புவான். இப்படி வேலைக்கு போற பொண்ணை என் தலையில கட்டி என் வாழ்க்கையே வீணடிச்சுட்டாங்க என் அம்மா என்று. பானுவுக்கு மிளகாய் அபிஷேகம் நடத்துவது போல இந்த வார்த்தைகளை வாரம் 2 முறையேனும் சொல்லிவிடுவது குணாளனின் வழக்கம். அவளிடம் சொல்வது மட்டுமல்ல, யாரேனும் எங்கேனும், உனக்கு என்னப்பா 2 பேரும் வேலைக்கு போறீங்க, நல்லா சேமிக்கலாம் என்று சொல்லிவிட்டால் போதும். பெண்கள் குடும்பத் தலைவியாக மட்டும் இருக்க வேண்டியதின் அவசியத்தை பற்றி ஒரு அரை மணி நேர லெக்சரே கொடுத்து விடுவான். அத்தகைய நேரங்களிலும் அருகில் இருக்கையிலும் பானுவுக்கு இதே எரிச்சல் எழும். வீட்டு வேலைகளில் ஒரு சிறு துரும்பையும் நகர்த்தி போடாத சோம்பேறி என்பதை தவிர மற்றபடிக்கு அவன் ஒரு நல்ல கணவன்தான். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. பண விஷயத்திலும் நல்ல சேமிப்பும், வீட்டுக்கு திட்டமிட்டு சரியாய் செலவு செய்யும் வழக்கமும் உடையவன். ஏன், பானு மேலும் வர்ஷினியின் மேலும் கொள்ளை பாசம் உள்ளவன்தான். என்ன செய்ய, 2 பெண்களுக்கு பிறகு
போதும் என்றிருந்த மாமியாருக்கு காலம் போன காலத்தில் வந்து உதித்த ஆண் பிள்ளை செல்வம். வாராது வந்த மாமணி. செல்லத்துக்கு கேட்கவா வேண்டும்? காக்கா வெள்ளை என்று பிள்ளை சொன்னால் அதை திருத்த வரும் கணவர் மேல்தான் எரிந்து விடுவார் அவள் மாமியார் பங்கஜம். ஒரு நாள் செய்த பதார்த்தம் மறுநாள் இருக்கக்கூடாது. காலையில் வைத்த சாதம், பொரியல் இதுகளெல்லாம் இரவுக்கு சரி வராது. அதை எடுத்து வேலைக்கு வருபவர்களுக்கு கொடுத்துவிட்டு புதிதுதான் செய்வார். இப்போதும் திருச்சிக்கு போனால் இந்த 60 தாண்டிய வயதுக்கும் அந்த அம்மாள் அப்படித்தான் சமைத்து போடுவார் மகனுக்கு. வேலைக்காக சென்னை வந்த பின் தானே ஜட்டி பனியனை எடுத்துக்கொண்டு குளிக்கப் போகவே ஆரம்பித்தேன் நான் என்று எந்த குற்ற உணர்வும் இன்றி சொல்லும் கணவனை பார்த்து கல்யாணமான புதிதில் ஆடிப்போனாள் பானு. அப்படி வேலைக்கு வந்த பின்னாலும் வாரா வாரம் சாக்ஸ்லேருந்து கர்ச்சீஃப் வரைக்கும் அத்தனை துணியும் மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு ஊருக்கு போய்விட்டு முதல் வாரம் துவைத்து இஸ்திரி போட்டு வைத்திருந்தவற்றை எடுத்து வந்து விடுவேன் என்று வேறு விளக்கினான் குணா. அப்படியே பழகிய மகனுக்கு மனைவியும் வீட்டிலிருந்து தன்னை தாங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மிகுந்திருந்தது. ஆனால் குணாவின் அப்பா அம்மா இருவருக்குமே காலம் போகும் போக்கில் 2 பேரும் சம்பாதித்தால்தான் எண்ணெய் போட்ட சக்கரமாய் வண்டி போகும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை. அழகான, அடக்கமான, வேலைக்கு போகும் பெண்ணாகவும் இருக்க வேண்டும், வசதியான பிறந்த வீடாகவும் இருக்க வேண்டும் என்று ஏகப்பட்ட நிபந்தனை பட்டியல் இருந்தது பங்கஜத்தின் கையில். எல்லாவற்றுக்கும் பொருந்தி வந்த இந்த பானுவை நேரில் பார்த்த பின் வேண்டாம் என்று சொல்ல மனமில்லை குணாளனுக்கு. பானு வேலைக்கு போவதால் எந்த ஒரு வேலையையும் செய்யாமல் விட்டதில்லை. குழந்தை வர்ஷினிக்கு படிப்பு சொல்லி தருவதில் ஆரம்பித்து சமையல், வீட்டு பராமரிப்பு என சகலமும் ஒரு மாசு மறுவில்லாமல் தான் இருக்கும். வேலைக்கு வரும் பெண்கள் விடுப்பு எடுத்தால் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால், குழந்தையின் பள்ளிக்கு போக வேண்டியிருந்தால் என எந்த ஒரு நிலையிலும் விடுப்பு எடுப்பது அவள் பொறுப்பு என்றானது. நீங்க கொஞ்சம் பார்த்துக்கலாமே என்று கேள்வியை கேட்பதையே பானு மறந்திருந்தாள். கேட்டால் உடனே இதுக்குத்தான் நான் வேலைக்கு போகிற பொண்ணு வேணாம்னு சொன்னேன் என்று ஆரம்பித்து விடுவான். வர்ஷினியின் சைனஸ் பிரச்சனைக்காக குழந்தைகள் நல மருத்துவர் ஒரு சோதனையை எடுக்க சொல்லியிருந்தார். நகரின் சிறந்த மருத்துவர்களில் அவர் ஒருவர் என்றாலும் அவரிடம் உள்ள பெரிய சிக்கல், அவர் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும், அதிலும் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரையில் மட்டுமே சோதனை முடிவுகளை பார்ப்பார். காலை மற்றும் மாலை வேளைகளில் நோயாளிகளை நேரடியாக பார்க்க மட்டுமே அனுமதி. வெறும் சோதனை அறிக்கையை காண்பிக்கவெல்லாம் அனுமதி கிடையாது. இது போன்ற விசித்திரமான நிபந்தனைகள் ஏதோ வேலைக்கு போகும் பெண்களை குறிவைத்து தாக்குவதற்காகவே நிறைய இடங்கள் வைத்திருப்பது போல அவளுக்கு தோன்றும். இதுவாவது பரவாயில்லை, மயிலாப்பூரில் இருக்கும் ஒரு பள்ளியில் முதல் வருடம் முழுவதும் காலையிலிருந்து மதியம் வரை குழந்தையோடு அதன் தாயும் பள்ளிக்கு வர வேண்டும் என்று நிபந்தனை உண்டாம். இதை கேட்டபோது அவளுக்கு அழுவதா சிரிப்பதா என்றே புரியவில்லை. வழக்கம் போல அவளது உரிமை விடுப்புகள் அனைத்தும் வருட துவக்கத்திலேயே காலியாகியிருந்தது. சம்பளம் இல்லாத விடுப்புகளும் அநேகம் எடுத்து தீர்த்திருந்தாள். எனவே வேறு வழியே இன்றி குணாவிடம் வந்தாள். எங்க குணா, இந்த ஒரு தரம் மட்டும் டெஸ்ட் ரிப்போர்ட்டு நீங்கள் போய் காமிச்சிட்டு வந்துடுங்க ப்ளீஸ். எனக்கு சுத்தமாக லீவு கிடையாது. நீங்கள் லீவு கூட போட வேணாம், 2 மணி நேரம் பர்மிஷன் போட்டாலே போதும். ஈவினிங் உட்காந்து வேலையை முடிச்சுட்டு வந்துடுங்களேன் ப்ளீஸ். அர்த்தமில்லாத பேசாத பானு. எப்போ வேணும்னா போய் எப்போ வேணும்னா வரலாங்கிற ஃப்ளெக்ஸி டைமிங்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் மலையேறி ரொம்ப காலம் ஆச்சு. இப்போ இருக்கிற ரிசெஷன் டைமில் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக கிளம்புறது வேணால் நிச்சயம் நடக்கும். லேட்டாக வேலைக்கு போகிறத மட்டும் யோசிக்கவே முடியாது. ஏற்கனவே மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஆட்களை குறைக்க புதுசாக காரணங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என் உயிரை வாங்காத. ஆமாம், இல்லைனா மட்டும் இதுக்கெல்லாம் போய் கிழிச்சிருவீங்களாக்கும். பாப்பாக்காகவோ எனக்காகவோ என்னைக்காவது நீங்கள் லீவ் போட்டிருக்கீங்களா என்ன என்று கேட்க நினைத்தாள். ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகளை மறுபடியும் கிளறிவிடும். எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் கடைசியில் அந்த வேலையை தானே செய்ய வேண்டியது இருக்கும் என்பதை பானு உணர்ந்திருந்தாள்.
ஆனாலும் மௌனமாக அவனையே பார்த்தபடி நின்றிருந்தாள். "என்ன பார்க்குற? இந்த பாரு பானு, வீட்டு விஷயங்களுக்காக ஆம்பளைங்க லீவு போட்டா கேட்கறவங்க சிரிப்பாங்க. உன்னால ரொம்ப முடியலன்னா, ஒரு வழியா வேலைய விட்டுடு." "அதானே பார்த்தேன். எங்கடா வழக்கமான பல்லவிய இன்னும் காணோமேன்னு. கரெக்ட்டா வந்துட்டீங்களா அந்த பாயிண்ட்டுக்கு? திருச்சிக்கு ஃபோன் போடவா? அத்தைய கேட்போமா? வேலைய விட்டுறவான்னு?" உள்ளுக்குள் அடக்கி இருந்தது வார்த்தைகளாக வெளியே வந்து விழுந்தது. "இந்த ஒரு விஷயத்த சொல்லியே மிரட்டிட்ரு. அவங்களுக்கு என் கஷ்டம் என்னைக்கு புரிஞ்சிருக்கு சொல்லு? இப்படி வேலைக்கு போற ஒரு பொண்ண, வேலைக்கு போகணுங்கிறதையே ஒரு மேனியாவா வச்சிருக்கிற ஒரு பொண்ண என் தலையில கட்டி, என் உயிர வாங்குறாங்க. ஊர்ல உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் சந்தோஷமா செய்ற வீட்டு வேலைகள, நீ ஏதோ எனக்காக தியாகம் பண்றா மாதிரி பண்றதையும் சகிச்சுக்கிட்டு உன்னோட நான் குடுத்தனம் பண்ண வேண்டியிருக்கு. எப்ப பார்த்தாலும் நானே எடுத்துட்டு போட்டுட்டு திங்கணும். எந்த ஒரு வீட்டு வேலைக்கும் இப்படி நீ செய், நான் செய்றேன்னு ஏலம் போடுறத சகிச்சுக்கணும். எவ்வளோ டார்ச்சர்! எல்லாம் எங்க அம்மாவால வந்த வென. போகட்டும் போகட்டும்ன்னு பார்த்தா, நீ என்ன கமாண்ட் பண்ற, லீவ் போடுங்க, பர்மிஷன் போடுங்கன்னு. நான் வேலை பார்க்குறது கார்ப்பரேட் கம்பெனில. அது என்ன உங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு நெனச்சியா? யூனியன், மண்ணாங்கட்டி, வேலை செய்யாம அழிச்சாட்டியம் பண்றதுக்கும், ரூல்ஸ் பேசுறதுக்கும். மனுஷனோட அவஸ்தை புரியாம பேசிட்டு இருக்காத. என்ன சொன்னாலும் என்னால டாக்டர் வீட்டுக்கெல்லாம் போ முடியாது. புரிஞ்சுதா? வீடே அதிர கத்திவிட்டு தன் பாட்டுக்கு அலுவலகம் கிளம்பினான் குணா. எரிச்சலுடனேயே ரிசப்ஷன் பகுதியை தாண்டி வேலையிடத்துக்குள் நுழைய தன் அனுமதி அட்டையை தேய்த்தான். சிவப்பு விளக்கு எரிந்தது. அட்டையை துடைத்துவிட்டு 2, 3 முறை தொடர்ந்து தேய்த்ததும் பீப் பீப் என்ற ஒலியுடன் சிவப்பு விளக்கே தொடர்ந்து எரிந்தது. குழப்பத்துடன் திரும்பியவனை பரிதாபமாக பார்த்தாள் ரிசப்ஷனிஸ்ட் மாலதி. "என்ன மாலதி இது? காலங்காத்தால இந்த ஆக்சஸ் கார்டு சொதப்புது? ஏகப்பட்ட வேலை கிடக்குப்பா. ஐம் சாரி டு சே திஸ் குணா. இனி லே ஆஃப் பண்றவங்களோட ஆக்சஸ உடனே நீக்கிருவாங்க. உங்க நேம் இன்னைக்கு லிஸ்ட்ல இருக்கு. உங்க உங்க செட்டில்மெண்ட் டீட்டெயில்ஸ் பத்தி பேச எப்ப வரலாம்னு ஹெச்ஆர் கிட்டேருந்து உங்க பர்சனல் மெயில் ஐடிக்கு மெயில் வரும். இப்போ நீங்க எப்படி முடிப்பதென்று தெரியாமல் இழுத்தாள். ஓரளவு எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்று நினைத்திருந்த விஷயம்தான் என்றாலும், அடுத்த நொடியிலிருந்து நீ இங்கே தேவையில்லை என திடீரென தூக்கி எறியப்படுவதின் அதிர்ச்சி தாங்க முடியாததாகத்தான் இருந்தது. கண்கள் கலங்கி விடுமோ என்ற பயத்தில் மூக்கை உறிஞ்சி சமாளித்துக் கொண்டு பரிதாபமாக புன்னகைத்தான் குணா. மாடிப்படி அருகையில் கையில் புகையும் சிகரெட்டோடும் ஓரளவு கலங்கிய கண்களோடும் சுந்தரமூர்த்தி நின்று கொண்டிருந்ததும், தன்னை பார்த்ததும் வேறு புறம் திரும்பியதும் நினைவுக்கு வந்தது குணாவுக்கு. ஒருவேளை அவனும் இன்றைய பலியாடுகளில் ஒருவனோ என்ற எண்ணத்தோடு வேகமாய் அவனை நோக்கி போனான். குணாவின் முகத்திலிருந்தே அவனுக்கும் அதே கதிதான் என்று புரிந்து கொண்ட சுந்தரமூர்த்தி ஏதும் பேசாமல் ஆதரவாய் குணாவின் தோளில் கை வைத்தான். லாபம் குறையுது, ஆட்குறைப்பு என்றதெல்லாம் கூட சரிதான். ஆனா இப்படி திடுதிப்புன்னு சொல்றது தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன அநியாயம்டா அது! பேச எதுவும் இல்லாதது போல் மௌனமாக இருவரும் நெடுநேரம் நின்றிருந்தனர். சரிப்பா, போய் ரெஸ்யூமை தூசி தட்டி எடுத்து எல்லா ஜாப் வெப்சைட்லயும் ஏத்துவோம். வேற என்ன பண்றது? என்றபடியே கிளம்ப தயாரானான் குணா. உனக்கு என்னப்பா கழுத்த பிடிக்கிற அவசரம்? என்ன போல அடுத்த மாசம் இஎம்ஐலேருந்து அரிசி பருப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் கவலைப்பட வேண்டிய நிலையில இருக்க நீ? வேலைக்கு போற, அதுவும் கவர்மெண்ட் வேலைக்கு போற பொண்டாட்டி. உன்ன போல கொடுத்து வச்சவன் யாரும் இல்லப்பா. நிதானமா கூட ஜாப் தேடலாமே. சரி, ஆல் த பெஸ்ட். அப்பப்ப மெசேஜ் பண்ணுடா. பாய் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் சுந்தரமூர்த்தி. முதல் முறையாக வேலைக்கு போகும் மனைவி வாய்ப்பது எவ்வளவு அதிர்ஷ்டம் என்று ஒருவர் சொல்கையில் மறுத்து பேச முடியாமல் விக்கித்து போய் நின்றிருந்தான் குணா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது புரிதல்? பானுவின் மௌன கண்ணீர், குணாவின் தெரியாத பயம், குடும்பத்தோடு மோதிக்கொள்ளும் நிஜங்கள், இவ
இவை யாருடைய வாழ்க்கையிலும் தோன்றக்கூடிய தருணங்கள் தான் இல்லையா? இதுல முக்கியமா என்னன்னா, நாம் தினமும் பேசுவது வார்த்தைகள் மட்டும் இல்ல. அவை ஒருவரின் மனதில் மேல் படியும் சுவடு. ஒருவரை நாம் புரிந்து கொள்ள முயலும்போது, அந்த சுவடு ஆறத் தொடங்கும். எதிர்பார்ப்புகளை எளிமைப்படுத்தினால் வாழ்க்கை எளிதாகிவிடும். கடமைகளை மட்டும் பகிர்ந்து கொள்ளாமல், உணர்ச்சிகளையும் பகிர்ந்தால் தான் உறவு வலுப்படும். இல்லையா? இதே மாதிரி மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்கள அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சந்தோஷமா இருங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.